வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. ஸோ இந்த பில்டு பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 ரூபாய்க்கான ஒரு பில்டு. ஸோ இந்த பில்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணுற காம்போனன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சப்ஸ்கிரைபருக்காக பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு 45,000 ரூபாய்க்கான ஒரு பில்டு அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் ட்ரை பண்ணாத காம்போனன்ட்ஸும் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இதில். ஸோ இந்த பில்டில் என்ன முக்கியமான ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் தான். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ryzen 3 3300X அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக இந்த பில்டு பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஃபைனலாக ஒரு டைம் வந்துச்சு, அதனால் நம்ம இதை பில்டு வந்து பண்ணுறோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த பர்டிகுலர் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணாதது காரணம் இதோட அவைலபிலிட்டி. ஸோ ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு இது கிடைக்கிறதுக்கு. பட் ஃபைனலி நம்ம வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டார், கரெக்டாக நம்மளுக்கு அந்த டைமில் கிடச்சிருச்சு. ஸோ ஒரு பட்ஜெட்லேயும் இருக்கணும், அதே சமயம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து கான்சன்ட்ரேட் பண்ணதுனால எல்லா காம்போனன்ட்ஸுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த பில்டில் சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராசஸரை பற்றி பார்ப்போம். நம்ம யூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ryzen 3 3300X ப்ராசஸர். ஸோ இது வந்து ஒரு 4 கோர் 8 த்ரெட் ப்ராசஸர். பேஸ் கிளாக் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 3.8 GHz ஸ்பீடில் இருக்குது. அப்புறம் பூஸ்ட் கிளாக் அப்படின்னு பார்த்தோம்னா 4.3 GHz வரைக்கும் நம்ம வந்து பூஸ்ட் கிளாக் ஸ்பீட் வந்து அச்சீவ் பண்ண முடியும் இந்த ப்ராசஸரில். ஸோ இந்த ப்ராசஸர் போனதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீட் அண்ட் இதோட ஒரு பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது கொடுக்கக்கூடிய ஒரு மணியில். இதோட ஒரு நார்மலான ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ryzen 5 3500 அதிகமாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹைப்பர் த்ரெட்டிங் இருக்குது நம்மளுக்கு. ஸோ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் கேம்ஸ்லாம் விளாடும் போது அதோட நீங்கள் வந்து நல்லாவே பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் எடிட்டிங் அந்த போன்ற ஒர்க்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். இதில் வந்து 4 கோர் இருக்கிறனால இது போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்க வேணாம். உங்களோட பட்ஜெட் கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இது டெஃபினட்டாக போகலாம். இல்லை ஹை அண்ட் பட்ஜெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ryzen 5 3600X இருக்குது, அது கூட நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து எமர்ஜ் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து 3500 நம்மளால் கிடைக்காது. ஸோ இது கூட நம்ம பேர் பண்ணுற கிராஃபிக் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகாபைட்டோட RX 570. ஸோ இந்த RX 570 பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப்லைனில் இல்லவே இல்லை, ஏன்னு தெரில எனக்கு. ஆனால் இது வந்து நம்ம ஆன்லைனில் அமேசானில் ஆர்டர் பண்ணது தான். அமேசானில் ஆர்டர் பண்ணது, பட் எனக்கு அவ்வளோலாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங்கே வந்து ரொம்ப நசுங்கி போயிருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இது ஓப்பனே பண்ணல, ஆனால் வந்து சீல் வந்து ப்ரோக் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் இனிமேல் தான் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்கிட்ட கேட்டு இது வந்து மாற்றணுமா அப்படின்னு சொல்லணும். பட் இந்த ஒரு பர்டிகுலர் மாடல் தான் நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் ஆன்லைனில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 14,000க்கு வாங்கணும். ஸோ ஆஃப்லைனில் இது கிடைக்கும் போது என்ன ப்ரைஸில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 12,300 400 இருந்துச்சு. பட் ஒரு பட்ஜெட்டில் போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதை விட்டால் வேறு சாய்ஸ் கிடையாது. 1650 சூப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்பென்சிவ். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ அவைலபிலிட்டி இருந்தால் வாங்குங்க, பட் ஆஃப்லைனில் இதோட அவைலபிலிட்டி கிடைக்காது உங்களுக்கு. ஸோ கேமிங்க்கும் சரி எடிட்டிங்க்கும் சரி நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டிலேவோ இல்லை வந்து எந்த ஒரு இந்த கிராஃபிக் பத்தலை அந்த மாதிரி எந்த விஷயமும் இந்த கிராஃபிக் கார்டில் நடக்காது. இதோட 1650 சூப்பர் பெட்டராக இருக்கும். பட் 1650க்கு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் இதுக்கு தாராளமாக போகலாம். ஸோ டெஃபினட்டாக இது கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து RX 570 போட்டுருங்க. பட் அமேசானில் ஆர்டர் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பாக்ஸ் பார்க்கும்போதே ரொம்ப வந்து உடஞ்ச கண்டிஷனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கெல்லாம் நசிங்கி இருக்குது, நம்மளுக்கு இங்கேயும் நசிங்கி இருக்குது. இந்த சீல் வேறு ப்ரோக் ஆகிருக்கு, அதான் எப்படின்னே தெரில, யார் ஓப்பன் பண்ணால் என்னன்னு தெரில. ஆனால் ஃபுல்லாக பேக்கிங்கில் தான் வந்துச்சு. ஸோ மேலெலாம் பார்த்தீங்கன்னா நசிங்கி போயிருக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த சைடும் ஃபுல்லாக வந்து லைக் பெண்ட் ஆகி நல்லா வெயிட் வச்ச மாதிரி இருக்குது. உள்ளே நம்ம எப்படி கிராஃபிக் கார்டு எப்படி இருக்குது அப்படின்னு நான் இப்போயே பார்த்துட்றேன் உங்களுக்கு. ஸோ சீலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிழிஞ்சு தான் இருக்குது. நம்மளுக்கு சீலும் வந்து ஒட்டலை நம்மளுக்கு. ஸோ கிராஃபிக் கார்டோட கவர் இந்த பேக் பார்த்திங்கனாவே இந்த இடத்துல லைட்டாக ஒரு ஹோல் மாதிரி இருக்குது நம்மளுக்கு. ஸோ என்ன பிரச்சனைன்னு தெரில. இந்த கிராஃபிக் கார்டோட அப்பியரன்ஸ் நல்லா தான் இருக்குது, பேக் பிளேட்டும் நல்லா தான் இருக்குது. இந்த இடத்துலையும் எந்த டேமேஜும் நம்மளுக்கு வந்து காணப்படலை, பேக் பிளேட்லேயும் சரி. ஸோ கார்டும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன் காட்ட. ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஸோ இருங்க, ஜூம் பண்ணி காட்டுவோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு லைக் இந்த கலரில் இருக்குது, சில்வர் கலரில் இருக்குது. பட் பேசிக்காக அது வந்து கோல்டு கலரில் இருக்கணும் நம்மளுக்கு. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தெரியுது அப்படின்னு நம்மளுக்கு தெரில. பட் வந்து அந்த இடத்துல வந்து லைக் நம்மளுக்கு ஒரு கோல்டு கலரில் இருக்கணும், சில்வர் கலரில் இருக்குது. மோஸ்ட்டாக இதையும் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
பிகாஸ் இந்த மாதிரி கிராஃபிக் கார்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வாரண்டிக்கு அப்படி இப்படின்னு நீங்கள் அலைய முடியாது. ஸோ பெட்டர் ரீப்ளேஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. இந்த மாதிரி ஒர்க்ஸ்னால தான் நம்ம அமேசான் வந்து அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டோம், இந்த மாதிரி ஆகிறதுனால தான். ஸோ பெட்டர் நம்ம வந்து இதை ரீப்ளேஸே பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மற்ற காம்பனன்ட்ஸ் பற்றிலாம் பேசிடலாம். ஸோ மதர் போர்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ASROCக்லேருந்து A320M HDV அப்படிங்கிற மதர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பட்ஜெட்டில் போகிறதுனால நம்மளுக்கு இந்த மதர் போர்டு தவிர வேறு ஆப்ஷன் கிடைக்கல. பிகாஸ் இதோட எக்ஸ்ட்ராவாக ஆயிருக்கும். ஆல்ரெடி அவரோட பட்ஜெட் கம்மியாக இருந்ததுனால நம்ம இதுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டில் போகிறீங்க அப்படின்னா ஒரு 4 கோர் ப்ராசருக்கு A320 சிப்செட் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகும். பட் 6 கோர் ப்ராசர்லாம் போடுறீங்க அப்படின்னா A320 சிப்செட் வந்து வாங்காதீங்க. செட் ஆகாது அப்படிங்கிறது கிடையாது, பட் அதோட விஆர்எம் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற எஃபிஷியன்சி கொடுக்காது, உங்கள் ப்ராசருக்கு ஏற்ற எஃபிஷியன்சி. ஸோ உங்கள் மதர் போர்டு அதை கொஞ்சம் லிமிட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் A320 6 கோருக்கு வேணாம். 4 கோருக்கு தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட ரேம் அப்படின்னு பார்க்கும்போது G-Skill ரிப்ஜா ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 8GB 3000 MHz ரேமு. நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதுவும் இல்லாமல் ரெட் கலர் நல்லாவே இருக்கும் பார்க்க. ஸோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். G-Skillலாம் ஒரு நல்ல கம்பெனி தான். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து SSD யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு SATA SSD தான் 240GB WD-லேருந்து. இந்த SSD பர்டிகுலராக போன காரணம் ஸ்பீடாக இருக்கணும். ஆப்வியஸாக SSD வந்து எசென்ஷியல். ஸோ ஹார்ட் டிஸ்க் எதுவுமே நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் ஹார்ட் டிஸ்க் எதுவும் இன்க்ளூட் பண்ணலை. ஃபியூச்சரில் வேணும்னா அவர் வந்து தாராளமாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அதுக்கெலாம் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதனால் அதில் காசு வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு 240GB SSDயோட நம்ம வந்து போயிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து M.2 ஸ்லாட்டும் வந்து ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் வந்து தாராளமாக ஃபியூச்சரில் NVMe M.2 கூட வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி இதில் போட்டுக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து SATA SSDக்கு போனோம். ஸோ பவர் சப்ளை அப்படின்னு பார்க்கும்போது இந்த பில்டுக்கு 450 வாட்டே நம்மளுக்கு வந்து போதுமான ஒரு பவர் சப்ளை. ஸோ அதனால் நம்ம வந்து கூலர் மாஸ்டர்லேருந்து 450 வாட் பவர் சப்ளை போயிருக்கோம். ஸோ இதுவும் வந்து அந்த காஷரோட பவர் சப்ளைக்கு ஈக்குவலான ஒரு பவர் சப்ளை தான். ஆல்ரெடி நிறைய பில்டு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல பவர் சப்ளை தான், நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு தாராளமாக. அதே மாதிரி கேபினெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து சிப்ட்ரானிக்ஸோட X410B அப்படிங்கிற கேபினெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேபினெட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு மிட் ரேஞ்ச் கேபினெட், ரொம்ப பெருசாக இருக்காது. மைக்ரோடெக்ஸ் மதர் போர்ட் ஃபிட் ஆகி அழகாக க்யூட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அப்பியரன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்காது. பாக்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கை சைஸ் தான், ரொம்பவே குட்டியான ஒரு சைஸ் தான். நல்லாயிருக்கும், க்ளீனாக இருக்கும். அதனால தான் இந்த கேபினெட் வந்து வாங்கணும். பார்க்கவும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஆல்ரெடி இந்த கேபினெட் நான் ஒரு பில்டு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அவருக்கும் சொன்னால் அவருக்கும் பிடிச்சிருந்துச்சு, அதனால் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி பிசி பில்டு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் இல்லை ஜிமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் ஜிமெயில் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணுறவங்க தெளிவான டீட்டெயில்ஸோட காண்டாக்ட் பண்ணுங்கள். பில்ட் பண்ண போகிறீங்க கண்டிப்பாக அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கும் வந்து ஒரு சூப்பரான பில்ட் இது போலேயே நம்ம வந்து அவைலபிள் காம்பனன்ட்ஸ் வச்சு சூப்பராகவே பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பில்டு பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. கிராஃபிக் கார்டு வந்து உள்ளே போட்டிருக்கோம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணுறதுக்காக கிராஃபிக் கார்டு போட்டிருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ண போகிறோம். ஸோ ஆன் பண்ணிடலாம்.
ஸோ ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணோடனே ஜிகாபைட்லேயும் லைட் எரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உள்ளே இருக்கிற எல்லாமே வந்து ஸ்பின் ஆகுது. ஃப்ரண்ட்லேயும் நம்மளுக்கு வந்து RGB லைட் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து டிஸ்பிளே வருதா அப்படின்னு பார்ப்போம். டிஸ்பிளே வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து கிராஃபிக் கார்டு ஒர்க் ஆகுது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதை பார்த்துருவோம். ஸோ கிராஃபிக் கார்டும் ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரீபூட் அண்ட் செலக்ட் ப்ராப்பர் பூட் டிஸ்க் பூட் டிவைஸ் அப்படின்னு காட்டுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து இல்லை ஆப்வியஸாக ட்ரைவில், அதனால் நம்மளுக்கு வந்து இப்படி காட்டுது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த ஓவரால் பில்டில் நம்மளுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபிக் கார்டு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி 3300X ப்ராசஸர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கேபினெட் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பட்ஜெட்டில் போகிறோம், ரொம்ப கம்மியான கேபினெட் தான், அது முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன். பட் வந்து காம்பேக்டாக இருந்துச்சு. பட் பட்ஜெட்னால நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவ்வளோவா இடம் இல்லை. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ப்ரீஎஸ் ரவுட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இருந்துச்சு, வேறு எங்கேயும் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த கவரும் இல்லை, அதனால் கேபிள்ஸ்லாம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் தான், வேறு எதுவும் பண்ண முடியல நம்மளால். ரொம்பலாம் வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட் இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. மற்றபடி எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ரொம்ப வந்து காம்பேக்டாக இருக்குது, எனக்கு அதுதான் முக்கியமாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறைய கேபினெட் பார்த்திங்கன்னா ரொம்ப எம்டி ஸ்பேஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே வந்து சைஸும் குட்டி, அதே மாதிரி ஹைட்டும் குட்டி, ரொம்ப வந்து அழகாக க்யூட்டாக காம்பேக்டாக இருந்துச்சு நம்மளுக்கு. மைக்ரோ ATX மட்டும் இல்லாமல் எல்லா டைப் ஆஃப் மதர் போர்ட்ஸும் வந்து இதில் செட் ஆகிற மாதிரி தான் இவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஃபேக்டர் போர்டு வந்து வாங்கினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து ஃபிட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஃபிட் ஆகும். பட் அந்த மாதிரி போகும்போது நீங்கள் வந்து டெஃபினட்டாக கேபினெட் வந்து இது சூஸ் பண்ணாதீங்க. ரொம்பவே ஒரு பட்ஜெட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேபினெட் ஒரு நல்ல கேபினெட் தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா RGB லைட் வரும். அதே மாதிரி அதை வந்து இந்த மேலே இருக்கிற ஒரு பட்டன் மூலமாக மாற்றிக்கலாம். மேலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து USB 3.0, 2 USB 2.0, அதே மாதிரி ஆடியோ ஜாக்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் தான், நல்ல கேபினெட். ஓவராலாக வந்து ஒரு சூப்பரான பில்டு. ஸோ ஓவராலாகவே பில்டு வந்து நல்லா இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கும் பில்டு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக என்ன Instagram இல்லை Gmail மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ என்னடா இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான ஆங்கிளில் எடுத்திருக்கே வீடியோ அப்படின்னு யாரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் நான் வந்து புது ஸ்டுடியோக்கு வந்து மூவ் ஆகிறேன். ஏன்னா Instagramல ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த மாதிரியும் நிறைய அப்டேட்ஸ் வரும். ஸோ அந்த ஸ்டுடியோ மூவ் ஆகிறதுனால இங்கே இருக்கிற திங்ஸ்லாம் கொஞ்சம் பேக் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் சைட்லலாம் நம்மளால் காட்ட முடியல. ஸோ அதனால தான் வந்து ஒரு டைட்டான ஆங்கிளில் நானே வந்து பெண்ட் ஆகி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆங்கிளுக்காக மன்னிச்சிருங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வந்து ஒரு புது ஸ்டுடியோ போயிட்டு அங்கே வந்து இன்னும் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஆங்கிள்லாம் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ பிசி பில்ட் பண்ணுறதுக்குனே நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து பார்ப்பீங்க. ஸோ ஃப்யூச்சரில் நிறைய பில்ட்ஸ் நீங்கள் வந்து 3300X எல்லாம் பார்ப்பீங்க டெஃபினட்டாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. ஸோ நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பண்ணுறது கொஞ்சம் எனக்கும் வந்து ஒரு பூஸ்டடாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு யாராவது பிசி பில்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா Instagram இல்லை Gmail மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.